அதானி விவகாரம் தொடர்பாக அவதூறு பரப்புவோர் மீது சட்டப்பூர்வமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு, ஆந்திரம் உள்ளிட்ட மாநிலங்களில் சூரிய ஒளி மின்சாரம் விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததை மறைத்து அமெரிக்காவிடம் முதலீடுகளை பெற்றதாக அதானி குழுமம் மீது அந்நாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதனிடையே அதானியை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து அதிக விலைக்கு சூரிய ஒளி ஒப்பந்தம் போடப்பட்டது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் அறிக்கை விட்டுள்ளது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தொழில் அதிபர் அதானியை முதல்வர் சந்திக்கவும் இல்லை, அந்த தனியார் நிறுவனத்துடன் திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் போடவும் இல்லை என்றார். பிற மாநிலங்களைப் போல தமிழக மின்சார வாரியமும் மத்திய அரசின் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடன் மட்டுமே ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் எந்த ஒரு தனியார் நிறுவனத்துடனும் ஒப்பந்தம் செய்யவில்லை என்று கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியில் அதானியின் 5 நிறுவனங்கள் எரிசக்தி கொள்முதல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு யூனிட்டுக்கு ரூபாய் என்ற சூரிய ஒளி மின்சார கட்டணத்தை எதிர்த்து திமுக ஆட்சியில் வழக்கு தொடரப்பட்டு தீர்ப்பு வெளியாகி 568 கோடி செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார். தமிழகத்தில் அனைத்து மின் வாரியமும் முழுமையான அளவில் மின்சாரம் உற்பத்தி செய்து வருவதாகவும், தேவைப்படும் பட்சத்தில்தான் தனியார் நிறுவனங்களிடம் ஒப்பந்த அடிப்படையில் மின்சாரம் பெறப்படுவதாக கூறினார். இந்த அடிப்படை தகவல்களை கூட அறியாதவர்கள் போல அறிக்கைகள் விட்டு பரபரப்பை ஏற்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என்றார். ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மூலம் மின் வாரியத்திற்கு ஏற்பட்ட நட்டங்கள் குறைக்கப்பட்டது திமுக ஆட்சியில்தான் என்பதை சிலர் அறியாமையில் உளறிக் கொட்டும் சில அறிக்கை அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே திமுக அரசின் மீது வீண் பழி சுமத்துவோர் மீது சட்டப்பூர்வமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதில் குறிப்பிட்டுள்ளார்.